சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, கருணாநிதியின் உடல்நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது? மருத்துவர்கள் ஏதேனும் கூறியுள்ளனர்? அனிதா, நாம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறோம். இங்குதான் திமுக தலைவர் கருணாநிதி 4வது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது கடந்த 15ஆம் தேதி இரவு சுவாச கோளாறின் காரணமாக இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சுவாச கோளாறை சீர்படுத்தும் விதமாக அவருக்கு ட்ரெக்கோஸ்டோமி என்ற ஒரு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது இயல்பாக சுவாசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு சளி தொல்லை இருந்ததன் காரணமாக அவருக்கு தொண்டை பகுதிகளையும் நுரையீரலிலும் தொற்று இருந்ததாகவும் கூறப்பட்டது. தற்பொழுது அந்த சளியும் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டதாக மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தற்பொழுது இயல்பாக சுவாசிப்பதாகவும் அவரது உடல்நிலை இயல்பாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் மட்டுமல்லாது அவரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து அவரது உறவினரிடம் விசாரித்து வந்த அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர் ஏற்கனவே வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மருந்துகளை உட்கொண்டு வந்தார். அந்த மருந்துகளின் காரணமாக ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் முதலே வீட்டிலே தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 7ஆம் தேதி வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் 2வது முறையாக கடந்த 15ஆம் தேதி இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவரது உடல்நிலை இயல்பாக இருக்கக்கூடிய நிலையில், அவரது உடல்நிலை சீரடைந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் தனது இல்லத்திற்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கலாம். கணிதா. தேவா, உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.